எப்போவுமே ஒரே மாதிரியான ஸ்நாக் ரெசிபி ட்ரை பண்ணுறீங்களா? அப்போது நியூவாக இந்த ஸ்நாக் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு மில்க், ஈஸ்ட், மைதா, சுகர், எக் எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்ச மாவை 3 to 4 hours ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிடணும். மீன்வைல் இன்னொரு சைட் க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எக்கு, சுகர், கார்ன்ஃப்ளவர் மாவு, வெனிலா எசன்ஸ், மில்க் எல்லாமே கரைச்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதை நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு விடணும். 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாவு எடுத்து பார்த்தா டபுள் தி சைஸில் தான் இருக்கும். அதை எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு சின்ன கப் எடுத்து டோனட் ஷேப்க்கு கட் பண்ணிக்கணும். திக்னஸ் நான் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சைஸ்க்கு இருந்தால் போதும். கட் பண்ண மாவை ஒரு 1/2 hour அப்படியே கிளாத் போட்டு மூடி வச்சுட்டா அதுவும் பெருசாயிடும். 1/2 hour அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச மாவை எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு டபுள் சைட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை டைரெக்டாக க்ரீம் அப்ளை பண்ணாமல் பவுடர் சுகர் சேர்த்து அப்படியே கூட சாப்பிட்லாம். க்ரீம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.